பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதனால் தமிழக அரசு இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை கடுமையாக எடுப்பதோடு பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்றால் இன்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் பெண்கள் படிப்பதற்காக வெளியே செல்கிறார்கள், வேலைக்கு வெளியே செல்கிறார்கள். அவர்களை சமுதாயம் ஊக்கப்படுத்த வேண்டும். 50% நம்ம சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள் அவர்கள் வெளியே வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். இன்று டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ் என்கின்ற வீர குழந்தைகள் தினத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2002 அறிவித்தார். பஞ்சாபிலே சீக்கிய குருமார்களுடைய 10வது குருவான குரு கோவிந்த் சிங் அவர்களுடைய 2 இளம் குழந்தைகள் 6 வயதும் 9 வயதும் உடைய ஜொராவர் சிங், ஃபத்தே சிங் என்கின்ற 2 குழந்தைகள் முகலாய தளபதி வாசிர் கான் அவரால் கொடுமைப்படுத்தப்பட்டு மதம் மாற்றத்திற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு மதமாற்றம் முடியாது என்கின்ற காரணத்தால் உயிரோடு சமாதி வைக்கப்பட்ட அந்த 2 குழந்தைகளுடைய நினைவு தினத்தை இன்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நாளில் அந்த வீர குழந்தைகளுடைய தியாகத்தை, உறுதியை போற்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சீக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கின்ற பங்களிப்புகள் அவற்றை பற்றியெல்லாம் கூட பல்வேறு அரங்க கூட்டம் வாயிலாக இன்று பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் விளக்கிச் சொல்கிறது.